இயக்க ஆற்றல், நிலை ஆற்றல். வாங்க இத பத்தி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே எப்படி இயங்குது, அதுக்கு பின்னாடி என்ன சக்தி இருக்கு? அதுக்கு பேர் தான் ஆற்றல். சிம்பிளா சொன்னா வேலை செய்யறதுக்கான திறன். விலங்குகள் ஓடுறதுல இருந்து மெஷின்ஸ் வேலை செய்யற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆற்றல் வேணும். ஆற்றல்ல பல வகைகள் இருக்கு, ஆனா இப்போ 2 முக்கியமான வகைகளை மட்டும் பார்க்கலாம். முதல்ல இயக்க ஆற்றல். ஒரு பொருள் நகரதால அதுக்கு கிடைக்கிற ஆற்றல் தான் இது. வேகமா போற கார், ஓடுற தண்ணி, இது எல்லாத்துலயுமே இயக்க ஆற்றல் இருக்கு. ஒரு பொருளோட நிறையும் முக்கியமா அதோட வேகமும் அதிகமானா இயக்க ஆற்றலும் அதிகமாகும். அடுத்தது நிலை ஆற்றல். இது ஒரு பொருள்ல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஆற்றல். இழுத்து பிடிச்ச ரப்பர் பேண்டு, இல்லைனா உயரத்துல இருக்கிற ஒரு பொருள், இதெல்லாம் உதாரணம். பொருளோட நிறை, உயரம், புவியீர்ப்பு இத பொறுத்துதான் நிலையாற்றல் இருக்கும். அப்போ இயக்க ஆற்றல்னா ஆக்ஷன்ல இருக்கிற எனர்ஜி, நிலை ஆற்றல்னா ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்கிற எனர்ஜி. சரி, இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த 2 ஆற்றலும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுதுன்னு தெரியுமா? வாங்க ஒரு பொருள் கீழே விழும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொருள் எக்தம் உச்சியில இருக்கும்போது அது நகரவே இல்லை இல்லையா? அப்போ நிலையாற்றல் முழுசா இருக்கும், ஆனா இயக்க ஆற்றல் 0. இப்போ அது கீழே விழ ஆரம்பிக்குது, அதோட வேகம் அதிகமாகுது. அப்போ சேமிச்ச நிலையாற்றல் இயக்க ஆற்றலா மாற ஆரம்பிக்குது. தரைய தொடறதுக்கு டீக்கு முன்னாடி அது செம்ம வேகத்துல இருக்கும். இங்க பாருங்க, மொத்த நிலையாற்றலும் இப்ப முழுசா இயக்க ஆற்றலா மாறிடுச்சு. இந்த மாற்றம் சும்மா நடக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விதி இருக்கு. அதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. அதாவது ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தத்தான் முடியும். மொத்த ஆற்றல் எப்பவும் மாறாது. யோசிச்சு பாருங்களேன், உங்க டெய்லி லைஃப்ல இந்த ஆற்றல் மாற்றம் வேற எங்கெல்லாம் நடக்குது?